இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் பி. கரியம்மாள் 96 வயதாகும் நிலையில் வயது மூப்பின் காரணமாக உடல்நலக்குறைவால் காலமானார். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த பாப்பிசெட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பி. கரியம்மாள் இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவராக இருக்கின்றார். இவர் சிறு வயதில் இருந்து புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் கொள்கை கோட்பாடுகளை தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் பரப்பியவர். அம்பேத்கரின் கொள்கைகளை தமிழ்நாடு முழுக்க பரப்புவதற்காக தனது சொத்துக்களை அர்ப்பணித்து பொது வாழ்வில் பாடுபட்டவர். தலித் மக்களுக்கு ஏற்பட்ட அநீதி, இரட்டை டம்ளர் முறை, பஞ்சமி நிலம் மீட்பு, தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவிலுக்குள் நுழைய அனுமதி மறுப்பு உள்ளிட்ட பல்வேறு தீண்டாமைகளுக்கு எதிராக போராட்டங்களை கையில் எடுத்து வெற்றி கண்டவர். 1959ஆம் ஆண்டு குடியரசுக் கட்சியின் ஒருங்கிணைந்த சேலம் மண்டல தலைவராக பொறுப்பேற்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அரும்பாடுபட்ட இவர் தொடர்ந்து இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவராக பணியாற்றியுள்ளார். 96 வயதாகிய நிலையில் வயது மூப்பின் காரணமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை உயிரிழந்துள்ளார். தற்போது இவருடைய சொந்த ஊரான அரூர் அடுத்த பாப்பிசெட்டிப்பட்டி பகுதியில் உடல் வைக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டு வரும் நிலையில் நாளை மாலை இவருடைய இறுதி சடங்கு நடைபெற இருக்கிறது. இவருடைய இறப்பு செய்தி கேட்டு பல்வேறு அரசியல் கட்சியினர் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ள இவருடைய உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செய்து வருகின்றனர். தமிழகத்திலே ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்காக தன்னை முழுசாக அர்ப்பணித்து கொண்டு இந்த சமுதாய முன்னேற்றத்துக்காக தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி இந்த மக்களுக்காக பல்வேறு ஊர்களில் வசிக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இலவச வீட்டு மனைகள் போன்ற அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து வந்த தலித் சமுதாயத்தினுடைய மூத்த தலைவரும் இந்திய குடியரசுக் கட்சியினுடைய மாநில தலைவருமான ஐயா இனமிகு பி. கரியம்மாள் அவர்கள் இன்றைக்கு தனது 98வது வயதிலே இயற்கை எய்தியுள்ளார் என்பது இந்திய குடியரசுக் கட்சி சார்ந்த எங்களுக்கும் ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பேரிழப்பாக நாங்கள் கருதுகிறோம். ஐயாவுடைய இறுதி சடங்கு நாளை மதியம் 2 மணி அளவிலே அரூரிலே நடைபெறுகிறது. அதற்கான ஏற்பாடுகளை ஐயாவினுடைய குடும்பத்தாரும் இந்திய குடியரசுக் கட்சியினரும் மற்ற பல்வேறு தலித் அமைப்பினரும் தொடர்ந்து அந்த செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.